வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வெங்காயம் நமது சமையலில் வெறும் சுவைக்காக மட்டுமல்லாமல் உடலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக தாங்க நம்ம பயன்படுத்துகிறோம். வெங்காயம் நிறைய மருத்துவன்மைகளை கொண்டிருக்கிறதுக்கான காரணமே அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள், விட்டமின் B6, ஃபோலேட்டு, பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து வெங்காயத்துக்கு தரக்கூடிய மருத்துவன்மைகள் நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெங்காயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் அல்லுசின் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது நம்மளுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள், அந்த ஒயிட் பிளட் செல்ஸோடைய எண்ணிக்கையை உற்பத்தியை பார்த்தீங்கன்னா அதிகரித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது. அதாவது இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுது. இதனால ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுவாக இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் நமக்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்குங்க. அதாவது ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை ஏற்படுத்துதல் அப்படின்றது நமக்கு வராது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் பலப்படுத்திக்கிறதுக்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கொர்சடின் அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா பிபியை உங்களுக்கு கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்த நாளங்களில் எந்த விதமான இறுக்கங்களும், நரம்புகளில் எந்த விதமான இறுக்கங்களும் இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா நரம்புகள், ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் இருக்கிறது தான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம். ஸோ வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கொர்சடின், ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த நரம்புகள், ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை உங்களுடைய உடல் எங்கும் அனுப்புது. அப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைய வைக்கிறதுக்கும், HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதனால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் எந்த விதமான தடையும் இல்லாமல் இதயத்துக்கு சீரான கிடைக்கிறதால இதயத்தினுடைய செயல்பாடு எப்போதுமே சீராக நடந்து கொண்டே இருக்கும். அப்போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் இதயத்துக்கு ஏற்படாமல் இதயம் பன்மடங்கு பலமாகவே இருக்கும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் வெங்காயம் ஒரு சிறந்த உணவாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குரோமியம் மற்றும் சல்ஃபர் கலவைகள் ரத்தத்தில் சர்க்கரை நோய் அளவை சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்சுலினுடைய சுரப்பை தூண்டி குளுக்கோஸோடைய அளவை சமநிலையில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது பிளட்டில் சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆகவே இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம். ஒருவேளை நம்ம ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இப்போ இருந்தே நலமாக இருக்கணும்னு நினைச்சாலுமே தொடர்ந்து இப்போ இருந்தே நம்மளுடைய உணவுகளில் வெங்காயத்தை சரிவிகித அளவில் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த சர்க்கரை நோயெல்லாம் நமக்கு இல்லாமல் நலமோடு நம்ம இருப்போம். செரிமானத்தை சீராக்கக்கூடியதுங்க வெங்காயம். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் இனுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீபயோட்டிக் சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. ஸோ இது வயிற்றில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை அதிகரிக்கும். இதனால் செரிமானம் சீராகி மலச்சிக்கல், வாயு தொல்லை மற்றும் குடல் புண் அப்படின்ற அந்த அல்சர் போன்ற பிரச்சனைகளை நமக்கு குணப்படுத்தப்பட்டுவிடும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்கப்படும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்கள் வெளியேற்றிக் கொள்வதற்கும் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்வதற்கு, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் எந்த பிரச்சனையும் நலமோடு வாழணும் அப்படின்னா வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. புற்றுநோயை தடுக்கிறதுக்கான பண்புகளை நீங்கள் பெறுவதற்கு வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ வெங்காயம், பூண்டு போன்ற அந்த அல்லுசம் இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கலவைகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிகுதியான அளவில் இருக்குது. ஸோ இது உடலில் புற்றுநோய் செல்கள் உருவாகிறத முன்னாடியே தடுத்து உங்களுக்கு அந்த புற்றுநோய் செல்கள் பரவாமல் தடுக்கும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு புற்றுநோய் வந்தாலுமே அதை சிகிச்சை பெற்றதுக்கப்புறம் இந்த பூண்டெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அப்பப்போ டயட்டில் நீங்கள் சேர்த்துட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராப்ளம் நீங்கள் அந்த ப்ராப்ளத்துலேருந்து விடுபட்டு விடுவீங்க. குறிப்பாக வயிற்று தொடர்பான புற்றுநோய், குடல் தொடர்பான புற்றுநோய்கள் வராமல் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை பூண்டோடு சேர்ந்து வெங்காயம் மேற்கொள்ளும் அப்படின்றத ஆய்வுகளை தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிருந்து விடுதலை பெற்று புற்றுநோயை தடுக்கிறதுக்கான பண்புகளை பெறுவதற்கு எல்லாமே நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கலாங்க. எலும்புகளினுடைய வலிமை மேம்படுவதற்கு நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கெல்லாம் 50 வயதை கடந்தவர்களாக அவங்க இருக்கும்பொழுது
ஏற்படக்கூடிய எலும்பு புரை ஆஸ்டியோபோரோசிஸ் நோயெல்லாம் தடுக்கிறதுக்கு வெங்காயம் ஹெல்ப் பண்ணும். இப்போ பெண்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும், ஆண்களுக்கு இல்லைன்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி கிடையாது. குறிப்பாக 50 வயதை கடந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கும். ஸோ இது போன் டென்சிட்டி, எலும்பு அடர்த்தியை அதிகரித்து எலும்புகளை வலுவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து உடல் எலும்பை வலுப்படுத்துகிறது. ஸோ தொடர்ந்து வெங்காயத்தை சரிவிகித அளவில் தினந்தோறும் உணவுகளை சேர்த்துக்கொண்டு அலரக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.